முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கோபத்தின் அறிகுறிகளும். ஒரு குடும்பத்தில் எந்தவொரு சுப நிகழ்வும் மகிழ்ச்சியான சம்பவமும் நடைபெற்றாலும் அது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தால் நடத்தப்படும் என பலரும் நம்புகின்றனர். அவர்களின் அனுக்கிரகத்துடன் நடக்கும் நிகழ்வுகள் எந்தவித தடங்கலுமின்றி வெற்றிகரமாக நடைபெறும். அதே நேரத்தில் முன்னோர்கள் கோபமாக இருந்தாலோ மனவருத்தத்தில் இருந்தாலோ வாழ்க்கையில் பல விதமான சிக்கல்கள் உருவாகலாம். அதனால் நாம் எப்போதும் முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும். அவர்கள் சமாதானமாக இருந்தால் குடும்பத்தில் அமைதியும் செழிப்பும் நிலைக்கும். ஆனால் அவர்கள் கோபமடைந்தால் அல்லது மனவருத்தத்தில் இருந்தால் அதன் தாக்கத்தை வீட்டில் சில அறிகுறிகள் மூலமாக உணரலாம். முன்னோர்கள் கோபமாக இருப்பதை எவ்வாறு உணரலாம்? முன்னோர்கள் கோபமாக இருக்கிறார்களா என்பதை அறிய சில அடையாளங்கள் இருப்பதாக நம்முடைய பாரம்பரிய நம்பிக்கைகள் கூறுகின்றன. கனவுகளில் அடிக்கடி தோன்றுதல். பொதுவாக இறந்த முன்னோர்கள் கனவில் தோன்றுவது ஒரு நல்ல விஷயமாக கருதப்படாது. முன்னோர்கள் ஒருவேளை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கனவில் வந்தால் அதில் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அவர்கள் தொடர்ந்து கனவுகளில் வருவது, குறிப்பாக அழுவது, கோபமாக தோன்றுவது, துக்கத்தில் இருப்பது போன்ற கனவுகள் வந்தால் அவர்கள் மனவருத்தத்தில் இருப்பதை குறிக்கும். இது பித்ரு தோஷம் இருக்கலாம் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். இதை தீர்க்க அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும். உணவில் தலைமுடி காணப்படுதல். அடிக்கடி உணவில் தலைமுடி காணப்படுவது இது ஒரு எச்சரிக்கை என கருதப்படுகிறது. முன்னோர்கள் பசியுடன் இருப்பதாக இது ஒரு அடையாளமாக கொள்ளலாம். இது அவர்களின் ஆசைகளை நிறைவேற்ற நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்பதை குறிக்கலாம். இறந்த முன்னோர்களுக்காக சிராத்தம், திதி அல்லது அன்னதானம் செய்ய வேண்டும். வீட்டில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளில் தடங்கல். திருமணம், நிச்சயதார்த்தம், குடிமுழுக்கு, குழந்தை பேறு போன்ற மகிழ்ச்சியான நிகழ்வுகள் திட்டமிடப்பட்ட போதும் அவை தடங்கலுக்கு உள்ளாகலாம். ஏதாவது ஒரு விதத்தில் இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வீட்டில் உற்சாகம் எதுவும் நீடிக்காமல் போனால் இது முன்னோர்களின் கோபத்தை குறிக்கலாம். அவர்களை மகிழ்விக்க வேண்டிய கடமையை நாம் செய்ய மறந்திருக்கலாம். குடும்ப உறவுகளில் பிரச்சனைகள் அதிகரித்தல். குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் ஒருவருக்கொருவர் உடன்படாமல் அடிக்கடி தகராறு செய்யலாம். குடும்பத்தில் ஒருமைப்பாடு குறைந்து நெருக்கம் குறையலாம். பிள்ளைகள் பெற்றோரின் பேச்சை கேட்காமல் நடந்து கொள்வது முன்னோர்களின் ஆசீர்வாதம் குறைந்ததை குறிக்கலாம். இந்த சூழ்நிலையை சரிசெய்ய முன்னோர்களுக்கு நாம் தியாகங்கள் செய்தே ஆக வேண்டும். நிதி நெருக்கடிகள் மற்றும் திடீர் நஷ்டங்கள். திடீரென அதிக பொருளாதார சிக்கல்கள் ஏற்படலாம். வியாபாரம், வேலை போன்றவற்றில் தொடர்ந்து நஷ்டம் காணப்படலாம். வீட்டில் செலவுகள் அதிகரித்து செலவு செய்வதற்கும் நிதி போதாமல் இருக்கலாம். இது முன்னோர்களின் நல்வாழ்த்துகள் குறைந்ததற்கான அறிகுறியாக இருக்கலாம். அடிக்கடி விபத்துகள் நிகழ்த்தல். வீட்டில் உள்ளவர்கள் அடிக்கடி சிறிய விபத்துகளில் சிக்கி இருக்கலாம். உடல்நல பிரச்சனைகள் அதிகரித்து மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். எதிலும் ஒருவித தடங்கல்கள் தொடர்ந்து வரும். இதுவும் முன்னோர்களின் கோபத்தை குறிக்கும் அறிகுறியாக கருதப்படுகிறது. வீடு முழுவதும் ஒருவித பயம் அல்லது சங்கடம் நிலவுதல். வீட்டில் எப்போதும் மனதில் ஒரு வித்தியாசமான பயம் இருக்கும். எதற்கும் காரணமில்லாமல் மனம் கலங்கி இருக்கும். நிம்மதியாக இருத்தல் குறையும். முன்னோர்களை நாம் வழிபடாமல் விட்டுவிட்டோமா, அவர்கள் எதிர்பார்க்கும் கிரியைகள் செய்யாமல் விட்டுவிட்டோமா என்று சிந்திக்க வேண்டியது அவசியம். வீட்டில் தவிர்க்க முடியாத துர்நாற்றம் வீசுதல். வீடு எவ்வளவு தூய்மையாக இருந்தாலும் ஒருவித கெட்ட வாசனை வீசும். இது சில நேரங்களில் முன்னோர்களின் அசந்துபோன ஆத்மாக்களால் ஏற்படலாம் என நம்பப்படுகிறது. இது ஏற்படுவதை தவிர்க்க அவர்கள் நினைவாக பூஜைகள் செய்ய வேண்டும். முன்னோர்களின் மனதை மகிழ்விக்க என்ன செய்யலாம்? முன்னோர்களின் புகைப்படங்களை வீட்டின் தென்மேற்கு பகுதியில் வைக்கலாம். தினமும் காலையில் எழுந்தவுடன் அவர்களை வணங்க வேண்டும். அவர்களுக்காக விரதங்கள் நோற்பது நல்லது. அவர்களுடைய நினைவு நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்யலாம். ஏழைகளுக்கு உணவு வழங்கலாம். அன்னதானம் செய்யலாம். கோவிலில் தீபம் ஏற்றி வழிபடலாம். திருமணமில்லாதவர் திருமணமாகவும் குழந்தை பேறு இல்லாதவர்கள் குழந்தை பெறவும் இந்த வழிபாடுகள் உதவலாம். முன்னோர்களின் ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்தல் கடினம்.
அவர்களின் ஆதரவு, வழிகாட்டுதல், அருள் கிடைத்தாலே வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அவர்களை மறந்துவிடாமல் அடிக்கடி நினைத்து போற்றும் வழிபாடுகளைச் செய்வது மிகவும் முக்கியம். இதன் மூலம் முன்னோர்கள் மகிழ்வுடன் இருக்கும் குடும்பத்தில் எல்லோரும் சுபீட்சமாக வாழ முடியும்.